இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா AWS ஓட எலாஸ்டிக் ஐபி எப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு நம்ம வந்து அலோகேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 2/2 இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி வந்து ஆல்ரெடி வந்து எனபிளில் தான் இருக்குது. பட் இது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிக் கிடையாது, இது வந்து டைனமிக் தான். ஸோ ஸ்டாட்டிக்காக வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாட்டிக்காக ஒரு எலாஸ்டிக் ஐபி வந்து நம்ம வந்து அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்வர் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து ஐபி வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இங்கே பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்ஸ்டன்ஸில் ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டன்ஸ் கோயிங் டு ஸ்டாப். நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ பாருங்கள் ஐபி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டாட்டிக்காக ஒரு ஐபி கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெப் ஹோஸ்டிங் பண்ணுறோம். ஸோ எதனா நம்ம அப்ளிகேஷன் கண்டினியூ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஐபி வேணும். அதுக்கு தான் வந்து AWSல பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஐபின்னு ஒன்று இருக்குது. சர்ச் எலாஸ்டிக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஐபி இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். allocate elastic IP address. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் தான். ஸோ allocate பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி வந்து கிரியேட் ஆயிடுச்சு, பப்ளிக் ஐபி. ஸோ இந்த ஐபி வந்து நம்ம வந்து நம்மளோட EC2க்கு வந்து allocate பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஐபி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து அசைன் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கொடுத்துட்டு allocate elastic IP address. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரிசோர்ஸ் டைப் இருக்குது. ஒன்று வந்து இன்ஸ்டன்ஸ் அண்ட் அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா நெட்வொர்க். ஸோ நான் வந்து இன்ஸ்டன்ஸ்க்கு தான் allocate பண்ண போகிறேன். ஸோ சூஸ் த இன்ஸ்டன்ஸ். அண்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ DevOps ஆப் தான் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ இதை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் இதுதான். ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட். ஸோ அசோசியேட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாங்க. இதுதான் ஐபி 3.150.66.119. ஸோ செக் பண்ணிக்கலாம். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஐபி பார்த்தீங்கன்னா 3.150.69.19. ஸோ இப்படி தான் நம்ம வந்து allocate பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக்காக. ஸோ ஒன்ஸ் இதை பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தென் வந்து எலாஸ்டிக் ஐபியை எப்படி ரிமூவ் பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ அகைன் கோ டு ஆக்ஷன் அண்ட் வந்து நம்ம அசோசியேட் பண்ணியிருக்கோம், டிஸ்அசோசியேட் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் அண்ட் வந்து ரிலீஸ் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸஸ். ஸோ ரிலீஸ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.